65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆளுக்கு 1 kg பிரியாணி இருக்கு. அது போக 2 சின்ன சாப்பாடு ராமர்கள் வந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து டைமிங் போட்டி வந்து ஒன்லி 5 நிமிஷம் தான் டைம் வச்சிருக்காங்க. வந்து லெக் பீஸ் தனியா வச்சிருக்கான், பிரான் கொஞ்சம் இருக்கு, சின்ன சின்ன சைடிஸ், பெரிய லெக் பீஸ் ஒன்று இருக்கு, சின்ன லெக் பீஸ் ஒன்று இருக்கு. இதே போல ஆல் வெரைட்டி எல்லாம் கலந்து இருக்கு. போட்டியே கரெக்டா 5 நிமிஷத்துக்குள்ள சாப்பிடுறத போட்டி. அதுக்காக டைமர் எல்லாம் வச்சிருக்கான். என்ன சாப்பிடுற 5 நிமிஷத்துக்குள்ள ஓகேவா? ஓகே. என்ன பரிசுல ஒண்ணு நானா இன்னைக்கு டைமர்ல ஜெயிக்கிற ஆளுக்கு அடுத்தடுத்து பரிசு அறிவிப்போம். வாங்க, யார் டைமிங்குள்ள சாப்பிடறான்னு பாப்போம். அப்புறம் பரிசை பத்தி யோசிங்க. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பரிசு இருங்கப்பா, டைமர் ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே சாப்பிட அவரு சின்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்டு போறாரு. ஓகே, டைமர் ஆன் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் சாப்பிடணும். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். போடுறாரு. போய் மாடுங்க. சாப்பிட்டியா? அதுடா என்ன இங்க பண்ணுதுங்க? நாலு நிமிஷம் 4:45 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு.
4:40. 4:40. உங்களுக்கு லெக் பீஸ் இருக்கு. லெக் பீஸ் சாப்பிடுறீங்களா? நாங்கள் சாப்பிடுறோம். டைமிங்குள்ள கரெக்டான டைமிங்குள்ள வந்தா சேனல் நீங்க சாப்பிடுங்கம்மா. அது பண்ண முடியாது. கரெக்டா 5 நிமிஷம் சாப்பிடுறது. லெக் பீஸ் சாப்பிடலையா? போதும். நீங்க டைமிங்குள்ள நான் சாப்பிட்டேன். டைமிங்குள்ள சாப்பிட்டியா? ஆனால் இந்த லெக் பீஸ் மட்டும் வச்சுட்டியா? அதனால இந்த லெக் பீஸ் நமக்கு லாபம். உரைக்குதப்பா. உங்க ஊர்ல வருது. ஓவர் உரைப்பு. நீங்க ஒரு லெக் பீஸ் வச்சுதான் அடிச்சு வந்துருக்கலாம். 2 லெக் பீஸ் ஒரு டைம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. எதையாவது பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கா அண்ணன் பிரியாணி? சாப்பிடு, தண்ணி ஊதி. உங்களுக்கு என்ன பரிசு அறிவிக்கிறேன், நீ ஒன்னும் அறிவிக்கலையே. பரிசு வெற்றிதான் இன்னைக்கு பரிசு. வெற்றிதான் பரிசு. இந்த லெக் பீஸ் பரிசு அறுபத்தி ஏழு நீங்க தோத்துட்டு. ஆமா, அதான் இன்னைக்கு எனக்கு வெற்றிதான் பரிசு. இன்னைக்கு வந்து 1 கிலோ பிரியாணி சாப்பிட்டு அது டைமிங் போட்டியில வந்து இவர்தான் முதலிடத்தை குடிச்சிருக்காரு. ஆனா உரப்பு ஓவர் உரப்பு. எதுக்கு உரப்ப குடிச்சிய? கறியில உரப்ப குடிச்சியோ? ஊருப்பா உரப்பு அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா. இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு ராஜ் சாப்பாடு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.